கொள்ளு பருப்பு செய்முறை. தேவையான பொருட்கள்: கொள்ளு பருப்பு 150 கிராம், சின்ன வெங்காயம் 8லேருந்து 9 வரை, தக்காளி 1, பூண்டு 5, கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, சீரகம் அரை டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், உப்பு, எண்ணெய். கொள்ளு பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு 5 கப் தண்ணீர் விட்டுட்டு 2 சொட்டு ஆயில் விட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு குக்கரை அடுப்பில் வச்சு வெயிட் போட்டுட்டு ஒரு 8லேருந்து 9 விசில் வரும் வரைக்கும் விட்டுறணும். குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். தண்ணீர் அதிகமாக இருந்ததுன்னா அதை ரசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பருப்புக்கு அதுக்கு சமமாக இருக்குன்னா அப்படியே பருப்புக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். வாணலியில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு கடுகு, சீரகம், கொத்தமல்லி விதை போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பருப்பு போட போகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெந்த கொள்ளு பருப்பை வாணலியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போது உப்பு போட்டுட்டு ஒரு கொதிக்கட்டும். நல்லா தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு கொள்ளு பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்போது கொள்ளு பருப்பு தயார்.